Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, ஆண்டவருடைய திருச்சன்னதியிலே இந்த வேளையில் நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்திருந்த அரசர், வியத்தகு ஆலோசகர், மக்களுக்கெல்லாம் நன்மைகளை செய்து அறநெறியில் வழிநடத்தக்கூடிய தெய்வம் தோன்றியிருக்கிறார். ஆகவே அவரை உள்ளத்திலே பெற்றுக்கொள்வதற்காக மகிழ்ச்சியோடு உங்களுடைய உள்ளத்தை தயார் செய்யுங்கள், அவருக்காக காத்திருங்கள் என்கின்ற அழைப்பு தான் நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய தலைமுறையினருடைய பட்டியலை நமக்கு மத்தேயு நற்செய்தியாளர் இன்று நமக்கு கொடுப்பதன் வழியாக என்ன நெறிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்தவரும் உலக மக்களுக்கெல்லாம் மீட்பினை கொடுக்க வந்தவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே வரவேற்று அவர் கொடுக்கக்கூடிய ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற அழைப்பு தான் நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே கூடி வந்திருக்கக்கூடிய நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாட வேண்டுமென்றால், கிறிஸ்து நம்மோடு தங்க வேண்டுமென்றால், கிறிஸ்து நமக்கு தேவையான ஆசையை எல்லாம் கொடுக்க வேண்டுமென்றால், அவரை நல்ல விதத்திலே வரவேற்று நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் வாழுவதற்கு தேவையான கொடைகள் எல்லாவற்றையுமே கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தெய்வீகமான திருப்பலியிலே நாம் பக்தியோடு செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவாராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம். பிரிவு 49, முதல் 2 இறை வார்த்தைகள் மற்றும் 8 முதல் 10 வரை. யாக்கோப்பு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வர இருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோப்பின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் விடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் களைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உமக்கு
நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. Alleluia, 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 alleluia. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழியை காட்ட வந்தருளும். எங்களுக்கு உண்மையின் வழியை காட்ட வந்தருளும். அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 1 இறைவசனங்கள் 1 முதல் 17 வரை. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும், யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும், பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரகபயாம், ரகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபுவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நவீன காலத்திலே மனிதர்களாகிய நாம் அனைவருமே நம்மை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக 2 வழிமுறைகளை பின்பற்றுகிறோம். முதல் வழிமுறை, நம்முடைய அடையாளமாக எதை சொல்லுகிறோம் என்றால், நம்முடைய பெயரை சொல்லுகிறோம், நம்முடைய தந்தையினுடைய பெயரை சொல்லுகிறோம், நாம் படித்த படிப்பை சொல்லுகிறோம், நாம் சார்ந்துள்ள குடும்பத்தை பற்றி பேசுகிறோம். இது ஒரு வகையான அடையாளமாக நாம் சொல்லுகிறோம். இன்னொரு வழிமுறை வழியாக நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்பர். நமக்கு ஆதார் எண் இருக்குது. சிறைச்சாலை போயிட்டா அங்கே எல்லாமே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதுபோல் இந்த எண்களை வைத்தும் நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறோம். இந்த 2 வகையான அடையாளங்களிலே எது சிறந்த அடையாளமாக கருதப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால், எண்களை விட நம்முடைய மூதாதையருடைய பட்டியல், நம்முடைய பெயர், நம்முடைய தந்தையின் பெயர், நம்முடைய தாத்தாவின் பெயர், தாத்தாவினுடைய அப்பாவின் பெயர், இப்படி நம்முடைய தலைமுறையினரை படிப்படியாக அடுக்கிக் கொண்டே வந்தோம் என்றால், அப்படி நாம் ஒரு அடையாளமாக கொடுக்கக்கூடிய அந்த அடையாளம் அங்கீகரிக்கப்பட்ட அடையாளமாக இருக்கிறது, புகழை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, நிறைவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே எண்ணால் அடையாளப்படுத்தப்படுவதை விட பெயரால் அடையாளப்படுத்தப்படுவதை விரும்புகிறோம். அந்த வகையில்தான் புனித மத்தேயு இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக இந்த தலைமுறை பட்டியலை அறிமுகப்படுத்துகிறார். தலைமுறை பட்டியலை அறிமுகப்படுத்தி இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் மகன் என்கின்ற நிலையில் தொடங்கி யோசேப்பு வரை முடிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட இந்த தலைமுறை அட்டவணையை நமக்கு கொடுப்பதன் வழியாக என்ன கருத்தினை இந்த உலகத்துக்கும் நமக்கும் சொல்ல விரும்புகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து முழுமையான விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே முழுமையான விடுதலையை ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும் என்கின்ற படிப்பினையை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த மூதாதையர் பட்டியலை மத்தேயு நற்செய்தியாளர் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல இந்த மூதாதையர் பட்டியலை 3 காலகட்டங்களாக பிரிக்கிறார்கள். ஆபிரகாம் முதல் தாவீது வரை முதல் காலகட்டம். இந்த காலகட்டத்தை இஸ்ரேல் மக்கள் சீரும் சிறப்புமிக்க வாழ்க்கை வாழ்ந்ததாக சொல்வார்கள். எல்லா விதமான செல்வம் வளமும் எல்லா விதமான ஆசீர்வாதமும் பெற்று மகிழ்வோடு வாழ்ந்த காலமாக அந்த முதல் காலகட்டம் இருக்கிறது. இரண்டாவதாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன என்றால், பாபிலோனியாவுக்கு அடிமைகளாக அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட காலம். அது இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட காலமாக பார்க்கப்படுகிறது என்றால், அது இகழ்ச்சிக்குரிய காலமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தங்களுடைய உடைமைகளை இழந்து விட்டார்கள், தங்களுடைய உரிமைகளை இழந்து விட்டார்கள், தங்களுடைய தேசத்தை தங்களுடைய பிறந்த நாட்டை விட்டுவிட்டு வந்ததனால் எல்லாவற்றையுமே இழந்துவிட்டு இன்னொரு தேசத்திலே அடிமைகளாக இருப்பதனால் அந்த காலத்தை இகழ்ச்சிக்குரிய காலமாக பார்க்கிறார்கள். மூன்றாவது காலகட்டம் என்ன என்றால், இயேசு இந்த உலக மக்கள் மத்தியிலே, குறிப்பாக யூதர்கள் மத்தியிலே தோன்றி மீட்பினை கொடுத்த காலம். தன்னுடைய சிலுவை சாவின் வழியாக இஸ்ரேல் மக்களை மீட்டதற்கும் உலகத்திற்கு மீட்பினை கொடுத்த காலத்தை தான் இந்த மீட்பளிக்கக்கூடிய காலம் என்று சொல்லி இந்த காலகட்டத்தை 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த மூதாதையர் பட்டியலை 3 விதமாக பிரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு அழகான படிப்பினை சொல்லப்படுகிறது. என்ன என்றால், நம்முடைய வாழ்க்கையை கூட, மனிதனுடைய ஆன்மாவை கூட 3 நிலைகளிலே பிரிக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள்.
எப்படி இஸ்ரேல் மக்கள் சீரும் சிறப்புடனும் தொடக்க காலத்திலே இருந்தார்களோ அதே போல இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஆன்மா எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் என்றால், கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளின் உருவிலே நாம் அனைவருமே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்டதனால், கடவுளினுடைய உருவை தாங்கி இருப்பதனால் நாம் அனைவருமே உயர்ந்த நிலையில் இருந்திருக்க வேண்டும். நாம் அனைவருமே உன்னதமான நிலையில் இருந்திருக்க வேண்டும். அதுதான் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆதாமும் ஏவாளும் பெற்றுக்கொண்ட நிலை. அந்த நிலைதான் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் பெற்றிருக்கிறோம். அதைத்தான் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், இது உயர்ந்த நிலையாக, உன்னதமான நிலையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, எப்படி இந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியாவுக்கு அடிமைகளாக இழுத்து செல்லப்பட்டார்களோ அதே போல மனிதர்களாகிய நாம் அனைவருமே பாவத்திற்கு அடிமைகளாக மாறிவிட்டோம். அதுதான் இரண்டாவது நிலை. பாவத்திற்கு அடிமைகளாக நாம் மாறிவிட்டதனால், கடவுளினுடைய கட்டளைகளை மறந்துவிட்டதனால், கடவுளினுடைய கோட்பாடுகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாததனால் நாம் படுகொலியில் விழுந்த நிலைதான் இரண்டாவது நிலை. பிரியமானவர்களே, படுகொலியில் விழுந்து இரண்டாவது நிலையிலே நாம் இருக்கிறோம் என்றால், நாம் அனைவருமே மீட்பினை அனுபவிக்க வேண்டிய மூன்றாவது நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். எவ்வாறு பாபிலோனியாவிலிருந்து இந்த இஸ்ரேல் மக்கள் பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு, மீட்பளிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் போனார்களோ அதே போல இந்த பாவக்குழியில் விழுந்து கிடக்கக்கூடிய நாம் எழுந்து மீண்டுமாக கிறிஸ்துவை சந்தித்து கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் மூன்றாவது நிலை என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த மூன்றாவது நிலையை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே அனுபவிக்க வேண்டும் என்றால், அதற்கு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை நம்ப வேண்டும். ஏனென்றால் இந்த கிறிஸ்து தான் முழுமையான விடுதலையை மக்களாகிய நம் எல்லோருக்குமே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதனை நமக்கு தெள்ள தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்து காட்டுகிறது. ஆகவே நாம் அனைவருமே இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன என்றால், ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்காக ஆண்டவர் இயேசுவினுடைய தலைமுறை பட்டியலை நமக்கு அறிக்கையிடக்கூடிய இந்த வாசகத்தின் வழியாக நம்முடைய வாழ்வும் மூன்று நிலைகளில் இருக்கிறது. இந்த மூன்று நிலைகளிலே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நாம் நம்முடைய பாவ செயல்களால், நம்முடைய பலவீனத்தால் நம்முடைய உயர்ந்த நிலையை, உன்னதமான நிலையை இழந்த நிலையிலே இருக்கிறோம். இந்த இழந்த நிலையிலிருந்து மீண்டும் உயர்ந்த நிலைக்கு, உன்னதமான நிலைக்கு, கடவுளை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அது இயேசுவில்தான் அந்த வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே இயேசுவை நம்பக்கூடிய மனிதர்களாக இருந்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை நம்முடைய இதயத்திலே தங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தயார்படுத்த வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியல் வழியாக என்ன செய்தி நமக்கு இன்னும் ஆழமாக சொல்லப்படுகிறது என்றால், எதிர்பார்ப்புகளின் நிறைவாக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதனை நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. என்ன எதிர்பார்ப்பு தொடக்க காலத்தில் இருந்தது, இன்று நம்மிடம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, இதை எப்படி இயேசு நிறைவேற்றி கொடுக்கிறார் என்பதனை கொஞ்சம் நாம் ஆழமாக புரிந்து கொண்டோம் என்றால், எப்படி இயேசு முழுமையான விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அதே போல எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய கடவுளாக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தொடக்க நூல் 12வது அதிகாரம் 3வது இறைவசனத்தை வாசித்தோம் என்றால், கடவுள் ஆபிரகாமுக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால், உன் வழியாக மண்ணுலகில் வாழக்கூடிய எல்லா மக்களினங்களும் ஆசி பெறும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடனே, ஆபிரகாமின் வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய எல்லா மக்களும், இஸ்ரேல் மக்களும் என்ன எதிர்பார்ப்போடு வாழ்ந்தார்கள் என்றால், எப்பொழுது அந்த கடவுளினுடைய ஆசி நமக்கு கிடைக்கும், எப்பொழுது கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே இருந்தது. அதே போல எசாயா புத்தகம் 9வது அதிகாரத்திலே என்ன எதிர்பார்ப்போடு இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்ததாக சொல்லுகிறார்கள் என்றால், காரிருள் மறைந்து பேரொளி தோன்றப் போகிறது. அதே வேளையிலே வியத்தகு ஆலோசகர் ஒருவர் தோன்றுவார், வலிமை மிகு இறைவன் தோன்றுவார், அவர் என்றுமுள்ள தந்தையாக இருப்பார், அவர் அமைதியின் அரசராக இருப்பார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட உடனே, அந்த என்றுமுள்ள தந்தையாக யார் இருக்க போகிறது?
நம்மையெல்லாம் ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியை யார் கொடுக்க போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணகத்திலே பிறந்தார். அதைத்தான் இந்த மூதாதையர் பட்டியல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாற வேண்டும் என்றால், கடவுள் கொடுக்கக்கூடிய அமைதியை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடியவர் ஆண்டவர்தான். எல்லா ஆசிரையும் வழங்கக்கூடியவர் ஆண்டவர்தான். ஆகவே அந்த ஆண்டவரை நான் நம்புவேன். ஆண்டவரை நம்பி அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகள் எல்லாவற்றையுமே வாழ்வாக்குவேன் என்கின்ற எண்ணத்தோடு நாம் எப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அன்புக்குரியவர்களை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் நம்முடைய வாழ்விலே நடக்கும். அதைத்தான் எதிர்நோக்கு எல்லாவற்றையுமே நிறைவேற்றக்கூடியவர்களாக, எதிர்பார்ப்பு எல்லாவற்றையுமே நிறைவேற்றக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதனை இந்த தலைமுறை பட்டியல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய மூதாதையனுடைய பட்டியல் நமக்கு இன்னொரு செய்தியினையும் அழகான விதத்திலே கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன என்றால், ஆண்டவர் இயேசு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக அல்ல, ஆண்டவர் இயேசு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அல்ல, மாறாக அவர் எல்லாருக்கும் எல்லாமுமாக இருக்கிறார். எல்லோருக்கும் மீட்பு வழங்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, இந்த தலைமுறை பட்டியலை நாம் தெள்ள தெளிவாக வாசித்தோம் என்றால் ஒரு சில செய்திகள் நமக்கு தெள்ள தெளிவாக புலப்படும். என்ன என்றால், யூத சமூகம் பெண்களை பெரிய அளவுக்கு மதிக்காது. ஆண்கள் தான் எல்லாம் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கும். யூத சமூகத்திலே இன்னொரு நிலையும் உண்டு. என்ன என்றால், பாவம் யாராவது செய்தார்கள் என்றால் பாவி என்று அவர்களை முத்திரை குத்தி இவர்கள் கடவுளின் சாபத்தை பெற்றவர்கள் என்று சொல்லி கல்லால் எறிந்து கொலை செய்யும். பாவிகளை மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையெல்லாம் அங்கு இருக்காது. இப்படிப்பட்ட யூத சமூகத்திலே யூதர்கள் எல்லோருமே இன்னொரு மனப்பான்மையோடும் வாழ்ந்து வந்தார்கள். என்ன என்றால், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மீட்பு தங்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்தார்கள். புறையின மக்கள் ஒருபோதும் மீட்பினை அனுபவிக்க முடியாது என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். தாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், தாங்கள் தான் அரச குருத்துவ திருக்கூட்டம், ஆகவே யூதர்களை தவிர வேறு யாரும் மீட்பினை பெற முடியாது என்கின்ற ஒரு குறுகிய எண்ணத்தில் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மூதாதையர் பட்டியல் நமக்கு அழகான தெள்ள தெளிவான ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்கிறது. என்ன என்றால், இந்த பட்டியலிலே பெண்களின் பெயர் இருக்கிறது. அன்னை மரியாவினுடைய பெயரோடு சேர்த்து 5 பெண்களினுடைய பெயர் இந்த மூதாதையர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இந்த 5 பெண்களிலே 4 பெண்கள் பாவிகளாக இருந்தவர்கள் தான். தங்களுடைய யூத சமூகத்திலே தாங்கள் வாழ்ந்த அந்த சமூகத்திலே தவறுகள் செய்தவர்களாக கருதப்பட்டவர்கள் தான். அவர்களுடைய பெயரும் இருக்கிறது. இவர்கள் எல்லோருமே யூதர்கள் மட்டுமல்ல, மற்ற இனத்தில் உள்ளவர்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கருத்தினை நமக்கு தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். என்ன என்றால், நான் எல்லாருக்குமாக பிறந்திருக்கிறேன். ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் பிறந்திருக்கிறேன். புண்ணியவான்கள் பக்திமான்களுக்கு மட்டுமல்ல, பாவிகளுக்கும் நான் பிறந்திருக்கிறேன். பாவிகளுடைய வாழ்க்கையையும் நான் உயர்த்துவேன். யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறையின மக்களுக்கும் மீட்பினை கொடுப்பேன். ஆகவே எல்லாருக்கும் எல்லாமுமாக நான் மாறுகிறேன். எல்லாரையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் என் பின்னால் வந்தீர்கள் என்றால் எல்லாருக்கும் நான் மீட்பினை கொடுப்பேன் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தத்துவமாகவும் இலக்காகவும் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே 3வது கருத்தாக நாம் உள்வாங்க வேண்டியது என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காக அல்ல, மாறாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். இந்த உலக மக்கள் எல்லாருக்காகவும் வாழ்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் மீட்பு கொடுப்பதற்காக அவர் பிறக்க இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொண்டு அவருடைய பிறந்த நாள் விழாவினை மிக மகிழ்வோடு அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட வேண்டும் என்றால், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொந்தமானவர். ஆகவே நானும் எல்லாருக்கும் பணி செய்வேன் என்கின்ற மனப்பான்மையோடு நாம் வாழ வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக இருக்கக்கூடிய நான் கிறிஸ்துவினுடைய மனப்பான்மையை பெற்றிருக்கிறேனா?
கிறிஸ்துவை போல எல்லோரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்னிடம் இருக்கிறதா? கிறிஸ்து தான் வாழ்க்கையினுடைய நிறைவு, கிறிஸ்து தான் என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய தெய்வம், கிறிஸ்து தான் எல்லாருடைய வாழ்க்கையையும் உயர்த்தக்கூடியவர் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறேனா என்று இந்த வேளையிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நாம் அனைவருமே ஆசி பெற வேண்டும் என்றால், நாம் அனைவருமே அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் அனைவருமே தேர்ந்து கொள்ளப்பட்ட இனமாக மாற வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரை நம்பக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக, ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். அதனால் இத்தூய மறை நிகழ்வின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும்
வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் எங்கள் எல்லாருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த தெய்வீக விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆவியாரால் தூண்ட பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திருமுன் சுடர் விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலே பொழுதும் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.